ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 84 அதிகாரம் 11 சங்கீதம் 84:11. தேவனாய கர்த்தர் சூரியனும் கெடவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாய கர்த்தர் சூரியனும் கெடவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனுடைய சங்கீதமாக இதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோசனையில் பெரியவர் என்று சொல்லி நாம் காலை தியானமாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே கர்த்தர் குறித்தும் அவருடைய ஆலயங்களில் நாம் பிரவேசிக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தர் என்ன காரியங்களை செய்வார் என்பதையும் இங்கே சங்கீதக்காரன் இங்கே நினைவுபடுத்துகின்றார். அவர் கேடகமாக இருப்பார். கிருபையும் மகிமையும் அருளுகின்ற தேவனாக இருப்பார். நன்மையும் வழங்கக்கூடிய தேவனாக இருப்பார் என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து இங்கே சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறான். ஆண்டவரை கர்த்தர் இந்த உலகத்தில் சூரியனை எல்லாவிதமான காரியங்களை படைத்தார். சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்திரங்களையும் படைத்தார். அவர் சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்திரங்களையும் படைத்த தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் இதை குறிப்பிடுகின்றான். அவர் இந்த பூமி எல்லாவற்றுக்கும் இந்த சூரிய நடுமையத்திலிருந்து தன்னுடைய வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுக்கிறது போல ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கேடகமாக இருக்கிறார். இந்த சூரியன் போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக என்ன சொல்லுகின்றார் சங்கீதக்காரர்? கிருபையும் மகிமையும் அருளுகின்ற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் அந்த ஆண்டவரை கர்த்தர் அவர் அருளி செய்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதையும் இங்கே குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக சொல்கின்ற காரியம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்பதையும் இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றான். உத்தமமாய் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கென்று உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டிய நன்மைகளை அவர் கொடுக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அதுக்கு நாம் செய்த காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கேடகமாக இருக்கின்றார். கர்த்தர் சூரியனும் கெடகுமானவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சூரியனாகவும் கெடகுமாகவும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். கிருபையும் மகிமையும் அருளுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆக என்னுடைய வாழ்க்கையில் கெடகமாக இருக்கின்ற தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய கரங்களுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கேடகமாக இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் கிருபையும் மகிமையும் அருளி செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் கொடுக்கின்ற ஒரு தேவனாக ஆண்டவரை கர்த்தர் இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றம் கிடையாது. ஆக தினமும் தேவனோடு நான் நடக்கின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மை குறித்த தம்முடைய நோக்கத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தர் அவர் வெளிப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தினமும் தான் தேவனோடு நடப்போம். உங்களை குறித்த தம் நோக்கத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகின்ற தேவனாக ஆண்டவரை கர்த்தர் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் சூரியனும் கெடவுமானவர். கிருபையும் மகிமையும் அருளுகின்ற தேவன். நன்மையை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொன்ன அந்த தேவன். ஆக நாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமாய் நடக்கின்ற பிள்ளைகளை நாம் மாறுவோம். நம்மை குறித்த அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றவழிலே ஆண்டவரை கர்த்தர் அவர் நிறைவேற்றுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அதான் இந்த 12ஆம் வசனம் சொல்லுகின்றார் சங்கீதக்காரன், உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கின்றார். ஆக அந்த தேவனை கர்த்தரை நம்பி நம் விசுவாசத்து கடந்து செல்கின்ற பிள்ளைகளை மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியவான் என்று சொல்லி ஒரு ரெகக்னிஷனை ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார்.
அரசூரியனும் கேடகமானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் மகியும் அருளுகின்ற தேவன், நன்மையும் குறைக்கின்ற தேவன். அப்படிப்பட்ட இறைவனுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிதான காரியங்கள் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுடைய சிந்தனைக்குள்ளாக இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய கிருபை நாம் தாங்கி வந்திருக்கட்டும். ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.